ஜூன் மாதம் 12ஆம் திகதி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வருகின்ற ஜூலை மாதம் 31ஆம் தேதி வழங்கப்பட போகுது. நீதிமன்றம், கொழும்பு நீதிமன்றம் ஒன்றை நாள் இது தொடர்பாக அறிவிச்சிருக்காங்க. என்ன தீர்ப்புன்னு சொன்னா 2019ஆம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அதோடு சம்பந்தப்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுல முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு தான் வருகின்ற 31ஆம் தேதி கொழும்பு நீதிமன்றம் வழங்க போறாங்க. எதற்காக இந்த வழக்கு, என்ன காரணத்துக்காக, என்ன குற்றச்சாட்டு இவர் மேல சுமத்தப்பட்டதுன்னு சொன்னா 2019ஆம் ஆண்டு இவர்தான் பொலிஸ் மா அதிபரா இருந்தார். இந்த காலகட்டத்துல இந்த தாக்குதல் நடக்க போதுன்ற முன் அறிவித்தல்கள், புலனாய்வு தகவல்கள், போதுமான அது தொடர்பான அத்தனை தரவுகளும் இருந்தும் இந்த தாக்குதல் நடக்காம தடுக்கல என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இவர் மேல முன்வைக்கப்பட்டது மட்டுமல்லாம குற்றவியல் ரீதியிலாக கூட இவர் தன்னுடைய கடமைகள்ல இருந்து தவறி இருக்காரு என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு தான் இவருக்கு எதிரான வழக்கு தொடரப்பட்டது சட்டமா அதிபரால. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள்ல இருக்கிற வழக்குகள்ல மிக முக்கியமான ஒரு வழக்கு. இதனுடைய வழக்கினுடைய தீர்ப்பு அப்படின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கினுடைய தீர்ப்புகள்ல முதலாவது தீர்ப்பாக இது இருக்கு, முக்கியமான தீர்ப்பாக இது இருக்கும்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம். அதோட முன்னாள் புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேசாலை அவர்கள் இப்பொழுது வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வராரு. இன்று அவங்களுடைய குடும்பத்தினர் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அவருடைய உடல் நலம் இப்பொழுது மோசமடைந்து வருகிறது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது வைத்தியசாலை வட்டாரங்களும் அல்ல, சிஐடி பக்கமாகவும் இல்ல, போலீசார் பக்கமாகவும் இல்ல, அவங்களுடைய குடும்பத்தினர் பக்கமாக தான் அந்த தகவல் வெளியாக இருக்கு. இதோட இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் சொன்னா, இன்று மகாநாயக்க தேரர் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னா, சுரேசாலை அவர்களுடைய மனைவி தன்னை சந்தித்து ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கையை முன்வையுங்கள், தன்னுடைய கணவருக்கு நிவாரணம் பெற்றுத்தர சொல்லி. எனவே இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை தன்னிடம் அவங்க முன்வச்சதாகவும் அது தொடர்பாக ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தும் முகமாக மகாநாயக்க தேரர் ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைய நாள்ல நடந்ததாக செய்திகள்ல பார்க்க கிடைத்தது. கடந்த நாட்கள்ல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக பரவலாக பேசப்படுது. அதற்கு எதிர்ப்புகள் இருக்கு நிறைய. அதாவது எதிர்ப்புகண்டா அந்த விசாரணைக்கு எதிரான ஒரு எதிர்கட்சி குழு இப்பொழுது செயற்பட்டு வருவதாக சிஐடியினர் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் இது தொடர்பாக அறிவிச்சிருக்காங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகள் கண்டிப்பாக நீதிமன்றம் மூலமாக தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி இந்த அரசாங்கம் வாரத்துக்கு முதல்ல அவங்களுடைய தேர்தல் மேடையில வச்ச பிரதானமான வாக்குறுதிகளை இதுவும் உண்டு. வருகின்ற ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல உலகம் முழுவதும் இருக்க போகின்ற காலநிலை மாற்றம் தொடர்பாக சர்வதேச வானிலை அவதான நிலையம் பெரிய ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வராங்க. நாங்க போன கிழமையும் இது தொடர்பாக பார்த்தோம். இலங்கை இதுல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் சொல்லி அடிக்கடி கூறப்படுவதை நாங்க பார்க்கிறோம். இது இலங்கைக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்க போது அதிக வெப்பத்தை தரக்கூடிய காலமாக இது இருக்கும். இந்த காலநிலை மாற்றம் இருக்கும்னு சொல்லி எச்சரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிக மழை வீழ்ச்சி, வெள்ளம், காற்று என்று இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கு. இத பொருட்படுத்தாம விடாம உடனடியாக அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான ஒரு கூட்டம் நேற்று நாள்ல நடந்திருக்கிறது. இதுல ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காண்டா, உணவு, மின்சாரம், அத்தியாவசியமான சேவைகள் இயங்க வேண்டும், இதுல எந்த வகையிலும் குறைபாடு இருக்கக்கூடாது, அதற்கு முன்னேற்பாடுகளை செய்யுங்க, இந்த காலநிலை தொடர்பான மாற்றங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இலங்கைக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு தொடர்பாக அவதானமாக இருங்க என்ற தகவலையும் அறிவுறுத்தலையும் ஜனாதிபதி நேரடியாகவே அந்த குழுக்களை அழைத்து பேசியிருக்காரு. காரணம்னு சொன்னா இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இதனால பாதிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா இலங்கை தான் இதுல அதிகமாக பாதிக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்ற மாதிரி எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கு. இதுல இருந்துதான் இந்த விஷயங்கள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருது. இலங்கையினுடைய வானிலை அவதான நிலைய பணிப்பாளர் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக பெரிய அளவாக எதிர்ப்பு கூற முடியாது, என்ன நடக்கும் என்பதை சரியாக கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் வானிலை அவதான நிலையத்தினுடைய பணிப்பாளர். இவருக்கே கணிக்க முடியாதுன்னா அவருடைய பதவிக்கு என்ன பொறுப்புன்னு தான் தெரியல. இந்த மாதிரியான அதிகாரிகளும் நம்ம நாட்டில் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன செய்ய? போலீசாருடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அவங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில சமூக வலைதளங்கள்ல செய்திகளை கொண்டு வரவங்க, அதோடவான கருத்துக்களை பகிர்வுகள் தொடர்பாகவும் அந்த சமூக வலைதள கணக்குகள் தொடர்பாகவும் ஆராய்ந்து அதுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு போலீஸ் திணைக்களம் தயாராகி வருது. இது மட்டும் இல்லாமல் அதிக சத்தத்தோட
பாதைகள்ல மோட்டார் சைக்கிள்களை செலுத்துற நடவடிக்கைகள் கடந்த நாட்கள் நாங்க பார்த்தோம். கார்களுக்கு பெரிய சைலன்சரை போட்டு இரவு நேரத்துல முறுக்கி விட்டு நித்திர கொள்றவங்களையும் சரியா நித்திர கொள்ள விடாம சின்ன பிள்ளைங்களையும் பயங்காட்டி வயசானவங்களையும் பயங்காட்டி இந்த மாதிரி பலதரப்பட்ட இடையூறுகளை செய்கின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு போலீஸ் திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இனி முறுக்கிறது, கிறுக்கிறது, சத்தமா போடுறது எல்லாம் நடக்காது. உடனடியாக அந்த வாகனம் போலீஸ் கையகப்படுத்தப்படும். அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். கைது நடவடிக்கை, அதுக்கு எதிராக வழக்கும் தொடர்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. கவனமா இருங்க. சைலன்சர்களை மாத்தி கீத்தி ஓடி பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாகாம அமைதியா இருங்க. அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தேன். தெற்காசியாவில அமைதியான நாடு அப்படின்ற பட்டியல்ல, தெற்காசியாவில அமைதியான நாடு என்ற பட்டியல்ல இலங்கைக்கு 2ஆம் இடம் கிடைத்திருக்கிறது. உலகத்துல அமைதியான நாட்கள் என்ற அமைதியான எந்த பிரச்சனையும் இல்லாத நாடு என்ற பட்டியல 67வது இடம் கிடைச்சிருக்கு. தெற்காசியாவில் 2வது இடம். இதுக்கு காரணம் இப்போ ஆர்ப்பாட்டம் இல்ல, பேரணி இல்ல, கலவரம் இல்ல, எந்த விஷயத்திலையும் இல்ல அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் பார்த்திருக்காங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்து ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கொண்ட நாடு தெற்காசியாவில் 2ஆம் இடத்துல இலங்கை இருக்கு. பொது போக்குவரத்துல இன்னும் நம்மகிட்ட நிறைய குறைபாடுகள் இருக்கு. என்ன குறைபாடு இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கொள்ளலாம். இந்த சாரதிகள் நடத்துனர்கள்ட்ட இருக்கிற குறைபாடுன்றது பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். போதைப் பொருள் பாவனை செஞ்சுதான் வாகனங்களை செலுத்துறாங்களா இல்லையா என்பது தொடர்பான பரிசோதனை தொடர்ந்து நடந்து வருது. நேற்று அதுக்கு முந்தைய நாள் 151 பேரிடம் இந்த பரிசோதனை நடத்திருக்காங்க. ஹொரண, இங்கிரிய இந்த மாதிரி பிரதேசங்கள்ல பயணிக்கின்ற பேருந்துகள் சாரதிகளை 151 பேர்ல 4 பேர் போதைப் பொருள் பாவனை செய்து வாகனத்தை, அதாவது பேருந்துகளை செலுத்தி இருக்காங்க. இதன் காரணமாக அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பரிசோதனைகள்ல 4 நாட்களுக்குள்ள போதைப்பொருள் பாவனை செய்திருந்தா தான் இதுல பாசிட்டிவா இருக்கும். அதுக்கு மேல பாவித்திருந்தா அவ்வளவு பெருசாக காட்டிக்கொள்ளாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4 பேரும் 4 நாளைக்கு உள்ளே பாவிச்சிருக்காங்க. பாவனை செய்துதான் பேருந்துகளை, அதுவும் மக்கள் பயணிகள் பேருந்தை செலுத்தியிருக்காங்க. நேற்று பெரிய ஒரு கலவரம், மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட பெரிய பரபரப்பு, மத்திய கிழக்கு நாடே ஒரு பெரிய ஒரு இக்கட்டான நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருந்தது. மீண்டும் ஒரு முறை ஈரான், அமெரிக்கா பெரிய அளவான ஒரு தாக்குதலை ஈரானுக்கு நடத்த போறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லி செய்யத்தான் போறோம் என்ற உறுதியாக இருந்தாங்க. ஆனால் உடனடியாக நேற்று நள்ளிரவு அது விலக்கிக் கொள்ளப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அல்லது தங்களுடைய இணக்கப்பாட்டுக்குள்ள வருவதாக அறிவிச்சிருக்காங்க. எனவே இதற்கிணங்க இந்த போரை தற்காலிகமாக நான் நிறுத்தி வைக்கிறேன், இந்த தாக்குதலை நிறுத்தி வைக்கிறேன் என்ற மாதிரி அறிவிச்சார். இன்றைய நாள்ல ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு 2 நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கை ஒன்று கையெழுத்திடப்பட போகுது. எங்க அப்படின்னு சொன்னா ஜெனீவாவில், பாகிஸ்தான்ல இந்த முறை ஜெனீவாவில் நடக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா பக்கமாக தான் தகவல் வந்திருக்கிறது. ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் அமெரிக்காவோடு உடன்படிக்கை தொடர்பாக எந்த விதத்திலும் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க. மாறி மாறி இப்படித்தான் நடக்குது. போன முறையும் இதே கதை தான், இந்த முறையும் இதே கதை தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளும் ஒரே மாதிரியான அறிக்கையை வெளியிட்டது இதுவரைக்கும். இந்த யுத்தம் தொடங்கி இன்றைக்கு 106வது நாள், இன்னும் அதுவரையில் இல்லை. இவங்க ஒரு அறிக்கை, அவங்க ஒரு அறிக்கை தான் வெளியிடுவாங்க. 2க்கும் முரண்பட்ட அறிக்கைகள். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள்ல திரும்பவும் ஒரு கலவரமாகும். இந்த மாதிரி தான் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போர் தொடர்பாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இப்பொழுது சர்வதேச ரீதியில ஏற்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த கிழமைக்குள்ள இதற்கான முடிவை கொண்டு வர வேண்டும் என்பதில் அமெரிக்கா முனைப்பா இருக்காங்க. அது தாக்குதல் மூலமாக முடித்துக் கொள்ளலாம் என்பதை முயற்சி செய்யறாங்க. அதோடு பேச்சுவார்த்தை மூலமாகவும் முடித்துக் கொள்ளலாம் என்பதையும் முயற்சி செய்யறாங்க. இதுல சாத்தியமாகும் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை போறதான் தெரிய வரும். இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.